அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏரி நீர் குடியிருப்புகளை சூழ்ந்து காணப்படுவதால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள வீடுகளை நீதிபதிகள் காலி செய்து வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இணைக்கிறார். ஜான்சன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். பவித்ரா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காந்தி நகர் பகுதியில கடந்த 2010ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகமானது வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம், குடியாத்தம், பேர்ணாம்பட்டு, பரதராமி, சைனகொண்டா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து குற்றம் நடைபெறும் பிரதான நீதிமன்றமாக திகழ்ந்து வருகிறது. இந்த கட்டிடமானது காந்தி நகர் பகுதியில உள்ள சுமார் 70 ஏக்கர் பரப்பளவுல கொண்ட ஏரி 20 ஆண்டுகளாக நீர்வரத்து இல்லாததால் நீர்நிலையில் இருந்து சுமார் 2.5 ஏக்கர் இடத்தை அகற்றம் செய்யப்பட்டு 2010ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டிடம் சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டிடமானது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் சார்பில் நீதிமன்றம் என்ற 3 நீதிமன்றங்கள் உள்ளடங்கிய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டிடமானதும் இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தின் பின்புறத்தில் நீதிமன்றத்தில் தங்குவதற்காக குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ள நிலையில தற்பொழுது ஏரியிலிருந்து நிரம்பி அருகில் இருக்கும் நீதிமன்றத்திற்குள்ள சூழ்ந்துள்ளது. நீதிமன்றம் கட்டிடம் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்பு கட்டிடம் சூழ்ந்துள்ளதால் நீதிமன்ற குடியிருப்புகளில் இருந்தவர்கள் காலி செய்து வேறு இடத்திற்கு சென்றுள்ளனர். மேலும் வழக்கறிஞர்கள் தனது வாகனங்கள் நிறுத்த முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த ஏரியிலிருந்து தண்ணீர் நீதிமன்றத்திற்குள் சூழ்ந்ததால் நீதிமன்ற கட்டிடங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என வழக்கறிஞர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே நீதிமன்ற கட்டிடத்தில் உள்ள ஏரி தண்ணீரை அகற்ற வேண்டும் எனவும் நீதிமன்ற கட்டிடத்திற்குள் ஏரி தண்ணீர் வராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் மற்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.